ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஏஜஸ் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷாலினிஸ் ஏஜ் இஸ் 4 டைம்ஸ் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹர் டூ சன்ஸ். 6 years hence her age will be double the sum of their ages. What is ஷாலினிஸ் present age ன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம வழக்கம் போல ஈக்குவேஷன்ல எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஷாலினியோட ஏஜ் வந்து 4 மடங்கு இருக்குமா. எதுல 4 மடங்குன்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹர் டூ சன்ஸ். அவங்களுக்கு 2 சன் இருக்கிறாங்க. அந்த 2 சன்னோட ஏஜோட டோட்டல்ல எத்தனை டைம்ஸ் இருக்குமா? 4 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எந்த டைமிங்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த டைமிங்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். அப்போ ப்ரெசென்ட்ல ஷாலினியோட ஏஜ் 2 சன்னோட ஏஜோட டோட்டல்ல 4 மடங்கு இருக்கு. அப்போ ஷாலினியோட ஏஜ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? எஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஸ்ங்கிறது ஷாலினியோட ஏஜ். அப்போ ஷாலினியோட ஏஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கு. எதுக்கு 4 டைம்ஸா இருக்கு? 2 சன்னோட டோட்டல் ஏஜோட டோட்டல்ல 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்படி எழுதிக்கலாமா? அப்போ ஒரு சன்னோட ஏஜ் வந்து நீங்க S1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு சன்னோட ஏஜ் நீங்க என்னன்னு வைக்கணும்? S2ன்னு வைக்கணும். அப்போ S1 பிளஸ் S2 இதுதான் 2 சன்னோட டோட்டல். இதுல 4 மடங்கு இருக்கு. அதுதான் என்னது? ஷாலினியோட ஏஜ். அப்போ எஸ்ங்கிறது ஷாலினியோட பர்சன்டேஜ். இப்போ அடுத்து என்னது? 6 years hence 6 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஷாலினியோட ஏஜ் எப்படி இருக்குமா? வில் பி டபுள் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ். அப்போ இது எப்போ? 6 years ஆஃப்டர் தானே. அப்போ இப்போ ஷாலினிக்கு ஏஜ் நீங்க எஸ்ன்னு வச்சீங்கன்னா 6 வருஷம் கழிச்சப்ப என்ன ஆகும்? S plus 6. ஓகே, இப்போ எப்படி இருக்கு? டபுள் 2 மடங்கா இருக்கு. அதே தான் 2 சன்னோட ஏஜோட டோட்டல்ல 2 மடங்கு இருக்கு. அப்போ இப்போ 2 சன்னுக்கும் ப்ரெசென்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? S1 S2ன்னு வச்சிருக்கேன். அப்போ 6 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த 2 சன்னுக்கும் என்ன ஆகும்? 6 வயசு கூடுமா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்க. S1 பிளஸ் 6. அடுத்தது இந்த இடத்துல S2 பிளஸ் 6. 2 பேருக்கு 6 கூட்டணும். ஏன்னா நான் 6 வருஷம் தாண்டி போறேன். இங்க ஷாலினிக்கு 6 வயசு கூடின மாதிரி 2 சன்னுக்கு என்ன ஆகும்? 6 வயசு கூடிடும். முடிஞ்சது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? ஷாலினியோட பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். அதாவது எஸ்ஸோட வேல்யூ என்னங்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு பாருங்க. எஸ்ஸோட வேல்யூவை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல இங்க S பிளஸ் 6 அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் இங்க பிராக்கெட்குள்ள என்ன இருக்கு? S1 பிளஸ் S2 பிளஸ் 6 பிளஸ் 6 எவ்வளோ இருக்கு? 12 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து நான் இன்னும் கூட எனக்கு தேவை என்னது? எஸ் தானே தேவை. எனக்கு எஸ் தான் தேவை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை லைட்டாக ரீரைட் பண்றேன். எப்படி ரீரைட் பண்றேன்னு பாருங்க. இந்த 4 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். 4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்து என்ன ஆகும்? S by 4 ஈக்குவல் டு S1 பிளஸ் S2ன்னு இருக்குமா? அதாவது S1 பிளஸ் S2யோட வேல்யூ என்ன? S by 4. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? S பிளஸ் 6 ஈக்குவல் டு இந்த இடத்துல S1 பிளஸ் S2வை தூக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? S by 4ன்னு போட்டுக்கிறேன். பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு? 12 இருக்கு. ஸோ நார்மல் ஈக்குவேஷன் சால்விங் தான். புரியணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸை நான் கொண்டு போறேன். ஓகேவா? ஸோ இதை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம் த்ரூ ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா. ஆனால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ S plus 6 ஈக்குவல் டு 2 டைம்ஸா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? S plus 48 டிவைடட் பை 4ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இந்த இடத்துல 2ஆல கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 டைம்ஸ். அப்போ இந்த 2 நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆல்ரெடி S plus 6 இருக்கு. அப்போ 2S plus 12 ஈக்குவல் டு S plus 48ன்னு இருக்கும். அப்போ S லெஃப்ட் சைடு எடுத்துட்டா இங்கே 2S மைனஸ் S என்னன்னு மாறிடும்? Sன்னு மாறிடும். 12 அங்கே போயிடுச்சுன்னா 48 12 போச்சுன்னா எவ்வளோ? 36. ஸோ ஷாலினியோட ஏஜ் வந்து எனக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு? 36 இயர்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. புரியுதா? ஸோ இப்போ இதுல வந்து 2 சன்னுக்கு வந்து தனித்தனியா ஏஜ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சன்னோட ஏஜ் என்ன, ரெண்டாவது சன்னோட ஏஜ் என்னன்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 2 சன்னோட டோட்டல் ஏஜ் என்னன்னு கேட்டா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒருவேளை இதுலயே வந்து ஷாலினியோட பிரசன்டேஜ் கேட்காம பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அந்த 2 சன்ஸ் இருக்குல்ல, 2 சன்னோட பிரசன்டேஜோட டோட்டல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்த வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்போ இதில் பாருங்க, ஷாலினியோட ஏஜ் எனக்கு 36ன்னு தெரியும். அப்போ இதில் 36 எஸ்க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணா 36 டிவைடட் பை 4 அதுதான் என்னது? சன் 1 சன் 2 2 பேருக்குமான டோட்டல் ஏஜா இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஈக்குவேஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வேலை முடிஞ்சது. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுல பாருங்க, the difference between the ages of Radha and Murari is 12 years. 5 years ago the sum of their ages was 28 years. If Radha is older than Murari, find Murariயோட percentage என்ன? அப்ப என்ன சொல்றாங்க? the difference between the ages of ராதா அண்ட் முராரி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். இப்போ டிஃபரன்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல டைம் மென்ஷன் பண்ணல. எந்த டைம்ல? பிரசன்ட்லயா, பாஸ்ட்லயா, ஃபியூச்சர்லயா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே டிஃபரன்ஸ்ன்னு கொடுக்கும்போது
2 பேருக்குமான வயசு வித்தியாசம் நீங்க எந்த காலகட்டத்துல பார்த்தாலும் சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி இதே எக்ஸாம்பிள நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களோட பிரதர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் பிரதருக்கும் 2 வயசு வித்தியாசம்னா, இன்னைக்கு பார்த்தாலும் 2 வயசு தான் வித்தியாசம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 2 பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு தான் இருக்க போகுது? அதே 2 வயசு தான் இருக்க போகுது. அப்ப ராதாக்கும் முராரிக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் 12 இயர்ஸ்னா, அது எல்லா காலகட்டத்திலயுமே 12 இயர்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ராதாவோட பர்சன்டேஜை ஆர்னு வச்சுக்கிறேன், முராரியோட பர்சன்டேஜை எம்னு வச்சுக்கிறேன். அப்ப 2 பேருக்கும் பிரசன்ட்ல டிஃபரன்ஸ் பார்த்தாலும் எவ்வளவுதான்? 12 தான். 2 பேருக்கும் பிரசன்ட்ல டிஃபரன்ஸ் பார்த்தாலும் எவ்வளவுதான் இருக்க போகுது? 12 தான் இருக்க போகுது. இப்ப இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராதா வந்து முராரியோட வயசு ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராதா தான் மூத்தவங்க. ராதாவோட ஏஜுக்கும் முராரியோட ஏஜுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 12. இதை ப்ரெசென்ட்லன்னு வச்சுப்போம். எல்லா காலகட்டத்திலையும் 12 தான் டிஃபரன்ஸ் இருக்க போது, நான் ப்ரெசென்ட்ல டிஃபரன்ஸ் 12 இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துறேன். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட ஏஜ் டோட்டல் எவ்வளோ இருந்திருக்குன்னா 28. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்குமான ஏஜ் டோட்டல் 28 இருக்குன்னா, இப்போ ப்ரெசென்ட்ல அதே ராதாக்கும் முராரிக்கும் ஏஜ் டோட்டல் என்னவா இருக்கும்? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏஜ் இருந்ததோ, இப்போ நீங்க ப்ரெசென்ட்டுக்கு வரீங்கன்னா என்ன வரீங்க? 5 வருஷம் ஃபார்வேர்டா வரீங்க. 5 வருஷம் ஃபார்வேர்டா வரீங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ்ல இருந்து நீங்க ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது 2 பேருக்கும் என்ன ஆகும்? 5 வயசு கூடும். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நீங்க ப்ரெசென்ட்டுக்கு வரதுனால இதுல 2 பேரோட டோட்டல் தானே 28ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆளுக்கு 5 வயசு நம்ம கூட்டணுமா? ஏன்னா பாஸ்ட்ல இருந்து எங்க வரோம்? ப்ரெசென்ட்டுக்கு வரோம். பாஸ்ட்ல இருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரும். இந்த 28 வயசு டோட்டல்ங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்போ 2 பேருக்குமான ஏஜ் டோட்டல் என்னவா இருக்கும்? அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து இப்போ உள்ள டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 2 பேருக்கும் 5 வயசு கூட்டணும். அப்ப 28ல ஆளுக்கு 5னா 10 கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 38. புரியுதா? ஸோ இந்த 38 எப்படி வந்ததுங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 25 வயசுனா இப்போ எவ்வளோ? 30 வயசு. எப்படி 30 வயசு சொல்றீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி 25னா இப்போ 30 இருக்கும். 5 வருஷம் கேப் இருக்கு. அப்போ 5 வருஷத்தை தாண்டி வரேன்னா 5 வயசு ஆட் ஆயிருக்கும். அதே தான் இங்கேயும். இங்க 2 பேரோட டோட்டல் 28 இருந்திருக்கு. அப்போ இப்போ 2 பேருக்கு டோட்டல் பார்க்கும்போது ஆளுக்கு 2 பேருக்கும் ஆளுக்கு 5 வயசு ஆட் ஆகும். அப்போ ஆகும்போது டோட்டல்ங்கிறப்ப 10 வயசு ஆட் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஜஸ்ட் சால்வ் பண்ணும்போது எம் கேன்சல் ஆயிடும். இப்போ 2r ஈக்குவல் டு இங்க எவ்வளவு கிடைக்குது? 50. ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? 25. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ராதாவோட ஏஜை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? முராரியோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆரை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் ஆருக்கு வந்து 25 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? அப்போ 25 மைனஸ் எம் ஈக்குவல் டு 12. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வரும்? 25 மைனஸ் 12. ஆன்சர் இஸ் 13. ஸோ முராரியோட பர்சன்டேஜ் வந்து எனக்கு 13 கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க. வருண் is 3 times as old as his sister. After 6 years from now, product of their ages will be 231. Find Varun's present age. ஓகேவா? வருணோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்து கேட்கும்போது இதை நீங்கள் ஈக்குவேஷனாக போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். அப்போ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம பார்க்கும்போது த்ரூ ஆப்ஷன் போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து கேள்வியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? வருண் வந்து 3 times as old as his sister அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன டைம்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படிதானே? எந்த காலகட்டத்தில் வருண் வந்து அவங்களோட சிஸ்டரோட ஏஜ்ல 3 டைம்ஸ்னு அவங்க சொல்லலை. அப்போ எந்த காலகட்டமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது ப்ரெசென்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ வருணோட பர்சன்டேஜ் நான் வீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வருணோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குமா? 3 times ஆஃப் அவங்க சிஸ்டரோட பர்சன்டேஜா இருக்குமா? அப்போ சிஸ்டரோட பர்சன்டேஜை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வி ஈக்குவல் டு 3s. இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. 6 வருஷத்துக்கு அப்புறம், சரியா? ஆஃப்டர் 6 years from now, the product of their ages will be 231. புரியுதா? அப்போ 6 வருஷம் கழிச்சு 2 பேரோட வருண் அவங்களோட சிஸ்டர் இவங்க 2 பேரோட ஏஜையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 231 வருமா? அப்போனா வருணோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்? இப்போ வருணோட பர்சன்டேஜ் இங்க 4 ஆப்ஷன் இருக்கா? இந்த 4 ஆப்ஷன் வச்சு செக் பண்றேன். ஓகேவா? ஸோ நமக்கு இங்க ஒரு ரிலேஷன் இருக்கு. வருணோட ஏஜ் எப்படி இருக்கு? 3 times ஆஃப் சிஸ்டரோட ஏஜ்னு இருக்கா? அப்ப இந்த இடத்துல நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். சரி, ஆப்ஷன் ஏ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ எனக்கு வருணோட பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. ஒருவேளை வருணோட பர்சன்டேஜ் 15ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல நீங்க வருணுக்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 15 ஈக்குவல் டு 3sன்னு வருமா? அப்போ 15 ஈக்குவல் டு 3sன்னா உங்களுக்கு எஸ்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 5. புரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
ஒருவேளை வருணுக்கு இப்போ 15 வயசு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களோட சிஸ்டருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? 5 வயசு இருக்கணும். புரியுதா? ஆப்ஷன் ஏ எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறேன். ஆப்ஷன் ஏ எடுத்து இந்த கொஸ்டினை நான் அப்ரோச் பண்றேன். ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க? வருணோட வயசு அவங்களோட சிஸ்டரோட வயசுல 3 மடங்கு. அப்போ வருணுக்கு 15 வயசு இருக்குன்னா அவங்க சிஸ்டருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 5 வயசு இருக்கும். அப்ப சிஸ்டருக்கு 5 வயசு இருந்தாதான் 5ல 3 மடங்கு வருணுக்கு 15 வயசு வரும். கிளியரா புரிஞ்சுதா? அப்போ வருணுக்கு 15னா சிஸ்டருக்கு எவ்வளோ? 5. ஓகேவா? ஏ ஆப்ஷன் எடுத்து பார்க்கும்போது சரி, இப்போ இது கரெக்ட் தானான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் போறேன். அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் போகும்போது இப்போ வருணுக்கு எத்தனை வயசு நம்ம ஆப்ஷன் ஏல எடுத்திருக்கோம்? 15 வயசு. அப்போ இப்போ வருணுக்கு 15 வயசுன்னா 6 வருஷம் கழிச்சு வருணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 21 வயசு இருக்கும். அதே மாதிரி இப்போ சிஸ்டருக்கு 5 வயசுன்னா 6 வருஷம் கழிச்சு எத்தனை வயசு இருக்கும்? 11 வயசு இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு 231 வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 231 வருமா? 21 11 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 231. ஸோ கரெக்டா வருது. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் என்னது? ஆப்ஷன். இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணலாம். வருணோட ஏஜ் வந்து அவங்களோட சிஸ்டரோட ஏஜ்ல 3 மடங்கா? சிஸ்டரோட ஏஜ்ல 3 மடங்கா? அப்போ வருணோட ஏஜ 3ஆல டிவைட் பண்ணா சிஸ்டரோட ஏஜ் கிடைக்கும். வருணோட பிரசன்டேஜ 3ஆல டிவைட் பண்ணா சிஸ்டரோட பிரசன்டேஜ் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா வருணோட பிரசன்டேஜ்ங்கிறது 3ஆல அடி போகக்கூடிய ஒரு நம்பராகத்தான் இருக்கணும். புரியுதா? வருணோட பிரசன்டேஜ் அப்படிங்கிறது 3ஆல அடி போகக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சி ஆப்ஷனையும் இந்த டி ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சி ஆப்ஷனோ டி ஆப்ஷனோ ஆன்சராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. புரியுதா? என்னங்க பாருங்க, வருணோட ஏஜ் எப்படி இருக்கு? 3 மடங்கு ஆஃப் சிஸ்டரோட ஏஜ் இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல சிஸ்டரோட ஏஜ்ங்கிறப்ப நமக்கு என்ன பண்ணணும்? அப்ப எஸ் ஈக்குவல் என்ன வரும்? V/3. அப்போ வருணோட பிரசன்டேஜ 3ஆல அடி கொடுத்தீங்கன்னா தான் சிஸ்டரோட பிரசன்டேஜ் கிடைக்குது. அப்ப கண்டிப்பா வருணோட பிரசன்டேஜ்ங்கிறது 3ஆல வகுபடக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கும். 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் மட்டும்தான் 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ சி அண்ட் டி ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆயிடும். இப்போ நான் ஏயை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒருவேளை வருணுக்கு பிரசன்டேஜ் 15 இருந்ததுன்னா அவங்க சிஸ்டருக்கு பிரசன்டேஜ் 5 இருக்கும். அப்போ 2 பேரோட வயசையும் 6 வருஷம் தள்ளி கொண்டு போகும்போது வருணுக்கு 21 ஆயிரும். அதே மாதிரி சிஸ்டருக்கு 11 ஆயிரும். 11 மல்டிப்ளை பண்ணா 231 வருது. அவங்க சொன்ன மாதிரி இங்க 231 கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறத நான் டிக் பண்ணிட்டேன். ஒருவேளை ஏல இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் பியை வச்சு ட்ரை பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? ஏல ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்க பிஏ வச்சு ட்ரை பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சிஎன்டி ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏ வச்சு செக் பண்ணும்போது இந்த இடத்துல 231 வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண? அப்போ ஏயும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதை செக் பண்ணணும்னு கூட நீங்க அவசியம் கிடையாது. 39 இயர்ஸ் தான் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டு போயிருக்கலாம். இப்போ நமக்கு ஏ வச்சு செக் பண்ணும்போது கரெக்டா வந்ததுனால நம்ம ஏ ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈஸியான கொஸ்டினும் கூட. ஓகேவா? த்ரூ ஆப்ஷன் வச்சு போகும்போது இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதர்வைஸ் நீங்க வந்து ஈக்குவேஷனா எழுதுனீங்கன்னா இதுல குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A son is 24 years younger than his father and in 2 years he will be half of the ages of his father. What is the age of the father அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சன்னு வந்து ஃபாதரை விட 24 வயசு கம்மியா. ஸோ டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாதரோட ஏஜுக்கும் சன்னோட ஏஜுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 24. ஃபாதருக்கு தான் வயசு ஜாஸ்தியா இருக்கும் சன்னை விட. ஓகேவா? இப்போ ஃபாதர் மைனஸ் சன் எவ்வளோ? 24. அண்ட் இன் 2 இயர்ஸ்னு என்னது? ஆஃப்டர் 2 இயர்ஸ். இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸுக்கு அவங்க இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட்ல எந்த டைமிங்கும் மென்ஷன் பண்ணல. எந்த டைமிங்கும் மென்ஷன் பண்ணலன்னா அது ப்ரெசென்ட் தான். இங்க நமக்கு டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வயசு வித்தியாசங்கிறது எல்லா காலகட்டத்திலும் நமக்கு சேமா தான் இருக்கும். இப்போ ப்ரெசென்ட்லேயே நமக்கு 24 தான் இருக்க போகுது. ஸோ ஃபாதரோட பர்சன்டேஜ் எஃப்னு வச்சுக்கோங்க, சன்னோட பர்சன்டேஜ் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. எஃப் மைனஸ் எஸ் எவ்வளோ? 24. அண்ட் இன் 2 இயர்ஸ்னு என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 2 இயர்ஸ். இப்போல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இன் 2 இயர்ஸ், 2 இயர்ஸ் ஹென்ஸ், ஆஃப்டர் 2 இயர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஹி வில் பி ஹாஃப் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். யாரு? ஹீங்கிறது யாரு? அந்த சன்னு. புரியுதா? 2 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட ஏஜ் எப்படி இருக்குமா? ஃபாதரோட ஏஜ்ல ஹாஃப் இருக்குமா? அப்ப 2 வருஷம் கழிச்சுங்கிறப்ப சன்னோட ஏஜ் எப்படி போடுவோம்? S+2ன்னு போடுவோமா? இந்த S+2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அப்ப அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஃபாதரோட ஏஜ் F+2 இருக்கு இல்லையா? அதுல ஹாஃப் இருக்கும். அவ்வளவுதான். இந்த 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. 2 ஈக்குவேஷன்ல ஒன்னுக்கு இன்னொன்னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கான ஆன்சர் ஈஸியா கிடைக்க போகுது. கிளியரா புரிஞ்சுதா எப்படி எழுதிருக்கிறோம்னு சொல்லிட்டு? 2 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட ஏஜ் அப்ப S+2 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அதே 2 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய ஃபாதரோட ஏஜ்ல பாதி ஹாஃபுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ F+2ல ஹாஃப்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ எனக்கு யாரோட வயசு வேணும்? ஃபாதரோட வயசு கேட்குறாங்க. ஸோ ஃபாதரோட ஏஜும் கேட்கலாம், சன்னோட ஏஜும் கேட்கலாம். எதுனாலும் இந்த கொஸ்டின்ல கேட்கலாம். எது கேட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒன்னுக்கு இன்னொன்றுல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ ஒன்னுக்கு இன்னொன்றுல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் எப்படி மாத்திக்கிறேன்? F =
24 plus sன்னு எடுத்துப்போம். அப்போ இங்க நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 2 இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2s plus 4ன்னு மாறிடுமா? ஈக்குவல் டு இங்க f plus 2ன்னு இருக்கா? அப்போ fக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 24 plus sன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த f தூக்கிட்டு 24 plus sன்னு நான் போட்டேன்னா அப்போ 24 plus s plus ஒரு 2 இருக்குமா? அப்போ 24 இந்த 2வும் சேர்ந்து எவ்வளோ ஆயிடும்? 26 plus sன்னு மாறிடும். இப்போ s லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம்னா 2s minus s எவ்வளோ? s. இந்த 4 இங்க போச்சுதுன்னா எவ்வளோ? 22. ஸோ 22ங்கிறது யாரோட வயசு? சன்னோட ஏஜ். எனக்கு தேவை யாரோட ஏஜ் வேணும்? ஃபாதரோட ஏஜ் வேணும். அப்போ f ஈக்குவல் டு 24 பிளஸ் sன்னு இருக்கா? அப்போ இந்த sக்கு ஆல்ரெடி நான் 22 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஃபாதரோட ஏஜ் என்னவா இருக்கும்? ஃபாதரோட ஏஜ் என்னவா இருக்கும்? 24 பிளஸ் ஒரு 22. 24 பிளஸ் ஒரு 22, ஸோ 46. ஃபாதரோட ஏஜ் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ 46. ஃபாதரோட ஏஜ் வந்து ஆப்ஷன் ஏ 46. கிளியரா? ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன்னா ஸோ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதில் பாருங்க 10 years ago the average age of husband and his wife was 42 years. Now the average age of the family consisting of husband, wife and their son is 39 years. The present age of the son is. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆவரேஜ் வந்து 42. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 10 years ago. ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மேலே ஹெட்டிங் போட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ஆவரேஜ் எவ்வளோ? 42. இப்போ ரெண்டு பேரோட ஆவரேஜ் 42, ரெண்டு பேரோட டோட்டலுக்கு என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் இன்ட்டு ரெண்டு பேரா, அப்போ 42 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 84. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டு ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் டோட்டல் எவ்வளோ இருந்திருக்கு? 84 இருந்திருக்கு. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். அப்போ ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. அப்போ ப்ரெசண்ட்ல அதே ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன ஏஜ் டோட்டலாக இருக்கும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமான ஏஜ் டோட்டல் 84னா இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு வரீங்கன்னா ஒரு 10 வருஷத்தை தாண்டி வரீங்க. 10 வருஷம் தாண்டி வரும்போது ஹஸ்பண்டுக்கு 10 வயசு கூடி இருக்கும், ஒய்ஃபுக்கு 10 வயசு கூடி இருக்கும். அப்போ டோட்டலாக இந்த 84 கூட எவ்வளோ கூட்டணும்? 20 கூட்டணும். சரி, ஆளுக்கு 10 வயசு. அப்போ ப்ரெசண்ட்ல இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 104. ப்ரெசென்ட்ல ரெண்டு பேரோட ஏஜ் டோட்டல் எவ்வளோ? 104. ஓகே, அடுத்து பாருங்க, the average age of the family consisting of husband, wife, son is 39 years. ஓகேங்களா? நவ் இந்த இடத்துல நவ்வுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நவ்வுன்னு என்ன அர்த்தம்? ப்ரெசென்ட். இப்போ ப்ரெசென்ட்ல அதே ஆவரேஜ் ஆஃப் ஃபேமிலி, அதே ஃபேமிலி தான். ஆனால் என்ன? ஹஸ்பண்டு ஒய்ஃபு, இப்போ அவங்களுக்கு ஒரு சன் வேற பிறந்திருக்காங்க. அப்போ இப்போ ப்ரெசென்ட்ல இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃப் சன் இவங்க 3 பேருக்கு ஆவரேஜ் பார்த்தா எவ்வளோ இருக்கான்? 39 இருக்கு. அப்போ இது ப்ரெசென்ட் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட்ல பாருங்க, ப்ரெசென்ட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சன் இவங்க 3 பேருக்குமான ஆவரேஜ் வந்து 39 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் வேணும்னா 39 இன்டூ 3. 39 இன்டூ 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 90 ஒரு 27ங்கிறப்போ 107. சரியா? 90 ஒரு 27ங்கிறப்போ 117. கிளியரா? ஸோ இந்த இடத்துல 117ன்னு கிடைக்கும். 117 தான் என்னது? ஹஸ்பண்டு ஒய்ஃபு சன்னு இவங்க 3 பேருக்குமான ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் எவ்வளோ? 117. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் சன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த சன்னு தான் வேணும். இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் டோட்டல் எவ்வளோ? 104. அப்போ இந்த இடத்துல ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேரோட ஹஸ்பண்டு ஒய்ஃபு சன்னு 3 பேரோட டோட்டல் தான் எவ்வளோ? 117. இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் டோட்டல் எவ்வளோ? 104. அப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் டோட்டல் 104னா 104 ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 117. அப்போ எஸ் ஈக்குவல் டு 104 அங்கே கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 13. அப்போ சன்னுக்கு எத்தனை வயசு ஆயிருக்கு? 13 வயசு ஆயிருக்கு. புரியுதா? சன்னுக்கு எத்தனை வயசாயிருக்கு? 13 வயசாயிருக்கு. கிளியரா புரிஞ்சுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு ஆவரேஜ் கொடுத்தாங்க 42. அப்போ டோட்டல் 84. அதே ரெண்டு பேருக்கு ப்ரெசென்ட்ல அப்போ டோட்டல் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 ஆட் பண்ணிக்கிட்டேன். 104 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல். அதே ப்ரெசென்ட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சன்னு 3 பேருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 39. 39 இன்ட்டு 3 போடும்போது நமக்கு டோட்டல் வந்துடும். புரியுதா? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா நமக்கு ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன். இந்த கான்செப்ட் நம்ம ஆவரேஜில் படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் டோட்டல் 104 இருக்கு. அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா சன்னோட ஏஜ் அப்போ எவ்வளோ? 13ங்கிறது நமக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 25 to 30 செகண்ட் தான் ஆகும். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அக்யூரசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்யூரசிக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பீடு கான்சென்ட்ரேட் பண்ணணும். இல்லை பாருங்க, the ratio of the percentage of Leela and her mother 3:8. Leela's mother's age at the time of her birth was 25 years old. Find out the percentage of mother அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி,
அதாவது என்னன்னா லீலா அப்புறம் லீலாவோட அம்மா 2 பேருக்கு ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? எப்படி இருக்கு? 3:8 இருக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, லீலாவோட மதர் ஓகேங்களா? லீலாவோட மதர் இருக்கிறாங்கல்ல, லீலாவோட மதரோட வயசு வந்து அட் த டைம் ஆஃப் ஹர் பர்த் அதாவது லீலா பிறக்கும்போது லீலாவோட அம்மாக்கு எத்தனை வயசாம்? 25 வயசாம். அப்ப இப்போ லீலாவோட அம்மாக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ லீலாவோட அம்மாக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? கொஞ்சம் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேவா? எங்க இருந்து இந்த கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்றது? என்ன கேட்குறாங்க? ஒரு மாதிரி வித்தியாசமான கொஸ்டினா இருக்குன்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். நமக்கு ப்ரெசென்ட்ல லீலாக்கும் லீலாவோட லீலாவோட அம்மாக்கும் ஏஜ் ரேஷியோ இருக்கு 3:8. ஓகேவா? லீலா பிறக்கும் போது அப்ப லீலா பிறக்கும் போதுன்னா லீலாக்கு 0 வயசு இருக்கும் போது இப்ப நீங்க இன்னைக்கு தான் பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன வயசு? 0. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இதே நாள் வரும்போது தான் அந்த குழந்தைக்கு 1 வயசு. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வளவுதான்? 0 வயசு தான். நம்ம இந்த ஏஜ் சம்ம பொறுத்த வரைக்கும் வயசை வந்து முழு வருஷத்துல தான் கணக்கு பண்ணுவோம். 1.5 வயசு 2.5 வயசு மாசத்துல அது மாதிரிலாம் நம்ம கணக்கு பண்ண போறது கிடையாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வயசு அப்படிங்கிறது ஒரு முழு எண் தான். அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னா இன்னையில இருந்து அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிறந்து ஒரு வருஷம் ஆகுற அடுத்து அதோட பர்த்டே வர்ற வரைக்கும் அந்த பர்த்டே வந்ததுன்னா தான் அந்த குழந்தைக்கு 1 வயசு. அந்த பர்த்டே வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு வயசு எவ்வளவுதான்? 0ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? அப்போ லீலா பிறக்கும்போது அதாவது லீலாக்கு 0 ஏஜ் இருக்கும்போது லீலாவோட அம்மாக்கு எத்தனை வயசு இருந்திருக்குமா? 25 வயசு இருந்திருக்குமா? லீலாவோட அம்மாக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 25 வயசு இருந்திருக்கும். கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த கொஸ்டின்ல சால்வ் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. லீலாவோட அம்மா 2 பேருக்கு ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கு? 3:8. இதை நான் இங்க எழுதிடுறேன். ஓகேவா? பாருங்க இது ப்ரெசென்ட்ல லீலாக்கும் லீலாவோட மதருக்கும் ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கான்? 3:8. 3:8. இது எப்போ? ப்ரெசென்ட்ல. இது எப்போ? ப்ரெசென்ட் ரேஷியோ. சரியா? ப்ரெசென்ட் ரேஷியோ. ஓகே இருக்கட்டும். இப்போ இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. லீலா பிறக்கும் போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசு. லீலா பிறக்கும் போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லீலா பிறக்கும் போதுங்கிறப்போ லீலாக்கு 0 வயசு இருக்கும்போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசு இருந்திருக்கு. லீலாக்கு 0 வயசு இருக்கும்போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசு இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? லீலா பிறக்கும் போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசுன்னா லீலாவை விட லீலாவோட அம்மாக்கு 25 வயசு அதிகம். 2 பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25. 2 பேருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25. அப்ப லீலா பிறக்கும் போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசு இருந்திருக்குன்னா லீலாவோட அம்மா லீலாவை விட 25 வயசு மூத்தவங்க. அப்போ ஏஜ் டிஃபரன்ஸ் லீலாக்கும் லீலாவோட அம்மாக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் 25. அப்ப ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் நான் சேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப லீலா பிறக்கும் போது லீலாக்கும் லீலாவோட அம்மாக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் 25னா நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி 60 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி எந்த காலகட்டத்துல பார்த்தாலும் லீலாவை விட லீலாவோட அம்மா எத்தனை வயசு தான் ஜாஸ்தி இருப்பாங்க? 25 வயசு மூத்தவங்களா இருப்பாங்க. 25 வயசு மூத்தவங்களா இருப்பாங்க. இதுதான் நான் அப்பதே சொன்னேன். ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லா காலகட்டத்திலையும் சேமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இவங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால என்ன சொல்ல முடியுதுன்னா லீலாவை விட லீலாவோட அம்மாக்கு 25 வயசு ஜாஸ்தி. 2 பேருக்குமான வயசு வித்தியாசம் எவ்வளோ? 25. அப்ப பாருங்க ப்ரெசென்ட்ல லீலாக்கும் லீலாவோட மதருக்கும் ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? அப்ப லீலாக்கு 3 யூனிட் இருந்தா லீலாவோட மதருக்கு எவ்வளவு இருக்கு? 8 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு யூனிட் இருக்கு? லீலாவோட மதர் லீலாவை விட எவ்வளவு யூனிட் ஜாஸ்தியா இருக்காங்க? 5 யூனிட். அப்போ ரேஷியோ படி 5 யூனிட், வயசு படி எவ்வளோ? 25 வயசு. இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே லீலாவோட அம்மா லீலாவை விட 25 வயசு அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 5 யூனிட்ஸ் தான் எனக்கு 25னா 1 யூனிட் எனக்கு என்ன வரும்? 5. அப்போ 1 யூனிட் எனக்கு 5ன்னு வருதா? அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் மதர் தானே கேட்குறாங்க. மதருக்கு இங்கே எவ்வளோ யூனிட் இருக்கு? 8 யூனிட் இருக்கு. அப்போ 8 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 1 யூனிட் 5னா 8 யூனிட் எவ்வளோ வரும்? ஆன்சர் இஸ் 40. அப்போ லீலாவோட அம்மாவுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ? இப்போ 40. பெர்சன்டேஜ் எவ்வளோ? 40. புரியுதா? ஸோ இந்த கேள்வி உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு சாதாரண கேள்வி தான். ஆனால் அவங்க கொடுத்த வார்த்தை வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. லீலா பிறக்கும் போது லீலாவோட அம்மாக்கு 25 வயசுனா லீலாவை விட லீலாவோட அம்மா 25 வயது முதியவர். ஓகேவா? அப்ப இப்ப பார்த்தாலும் அதே தான் இருக்கும். இப்ப பார்த்தாலும் லீலாக்கு என்ன வயசோ அது கூட +25 போட்டா அவங்களோட அம்மா வயசு கிடைச்சிடும்.
அப்போ லீலா அம்மா 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 25. அப்போ ரேஷியோ 3:8 இருக்கு. ரேஷியோ டிஃபரன்ஸ் எவ்வளோ 5, ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ 25. அப்போ 5 தான் 25னா 8 எவ்வளோன்னு பார்த்தா அம்மாவோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். 3 எவ்வளோன்னு பார்த்தா லீலாவோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். இவங்க கேட்டது அம்மாங்கிறதுனால நான் 8 எவ்வளோங்கிறத பார்த்துருக்கேன். ஆன்சர் இஸ் 40. தெளிவா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, the father's age at the time of his son's birth was equal to the percentage of the son. ஓகேங்களா? அதாவது இந்த கேள்வி பாருங்க, கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. The father's age at the time of his son's birth. ஓகேங்களா? அதாவது ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பாவோட வயசு எப்போன்னா, அந்த அப்பாவுக்கு ஒரு மகன். அந்த அப்பாவுக்கு இந்த மகன் பிறக்கும் போது, ஓகேங்களா, இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறக்கும் போது அப்பாவுக்கு ஒரு வயசு இருந்திருக்கும்ல, அந்த வயசு தான் இஸ் ஈக்குவல் டு த பர்சன்டேஜ் ஆஃப் சன்னா. இஸ் ஈக்குவல் டு த பர்சன்டேஜ் ஆஃப் சன்னா. இஃப் த ஏஜ் ஆஃப் த சன் இஸ் 20 years, தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபாதர். இப்போ இதை ஈக்குவேஷனாக எழுதும்போது நமக்கு நிறைய குழப்பம் வரும். டக்குன்னு வாசிக்கும் போது எல்லாருக்கும் இது என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. இதில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. சன்னோட வயசு எவ்வளோ? 20. இப்போ சன்னுக்கு 20 வயசு. சன்னுக்கு எவ்வளோ? 20 வயசு. ஒரு அப்பா பையன் 2 பேர் இருக்காங்க. அப்பா பையன் 2 பேர் இருக்காங்க. சரியா? ஃபாதர் சன் 2 பேர் இருக்காங்க. சன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 20ன்னு சொல்லிட்டாங்க. சன்னுக்கு இப்போ 20 வயசுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டேன். சன்னுக்கு 20 வயசு. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? father's age at the time of his son's birth was equal to the percentage of son. இப்போ percentage of son எவ்வளோ இருக்கு? 20 வயசு இருக்கு. percentage of son எவ்வளோ இருக்கு? 20 வயசு இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 20 வயசு இருக்கக்கூடிய இந்த பையன் இருக்காருல்ல, இந்த பையன் பிறந்த டைம்ல அவரோட அப்பாக்கு என்ன வயசு இருந்ததுன்னா, இப்போ அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கோ அதே வயசு தான் அந்த பையன் பிறந்த டைம்ல அவங்க அப்பாவுக்கு இருந்தது. இப்ப பையனுக்கு எத்தனை வயசு இருக்கு? 20 வயசு. அப்ப அந்த பையன் பிறந்தப்போ அவங்க அப்பாவுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 20 வயசு இருந்திருக்கும். புரியுதா? இப்போ அவர் மகன் வளர்ந்து 20 வயசு ஒரு பையனா ஆயிட்டாரு. ஓகேவா? அந்த பையனுக்கு இப்ப 20 வயசு ஆயிருச்சு. அப்ப அந்த பையன் பிறந்த காலகட்டத்துல அவங்க அப்பாவுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 20 வயசு இருந்திருக்கும். இதைத்தான் இவங்க முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் தெளிவாயிருச்சு. அப்ப அப்பாக்கு இப்ப எத்தனை வயசுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்பாக்கு இப்ப எத்தனை வயசு? அப்ப அந்த பையன் பிறக்கும் போது அப்பாக்கு 20 வயசு. இப்போ அந்த லீலா கொஸ்டின் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். அப்போ இல்ல கிளியரா என்ன தெரியுது? அந்த சன், அந்த குழந்தை பிறக்கும் போது, அவரோட மகன் பிறக்கும் போது மகனுக்கு எவ்வளோ? 0. மகன் பிறக்கும் போது மகனுக்கு 0, அப்பாவுக்கு எவ்வளோ? 20. இப்போ அந்த மகனுக்கும் அப்பாவுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 20 வயசு வித்தியாசம் இருக்கு. மகனுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு? 20 வயசு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் சேமா தான் இருக்கும். அப்ப இப்போ நீங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதே 20 தான் இருக்கும். அப்பாவுக்கும் பையனுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் இப்போ என்னதான் இருக்கணும்? 20 தான் இருக்கணும். அப்ப சன்னுக்கு இப்போ 20 வயசுன்னா அப்பாவுக்கு என்ன இருக்கணும்? 40 வயசு இருக்கணும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் இஸ் 40 years. இதுக்கு எந்த ஈக்குவேஷன் அதெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஈக்குவேஷன் இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே நம்ம இங்க ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான். டக்குன்னு இந்த கொஸ்டினை பார்த்தோமா, மைண்ட்லயே நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். பென்னு பேப்பர் எதுவுமே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? மகனுக்கு இப்ப 20 வயசு. மகன் பிறக்கும் போது அப்போ அப்பாவோட வயசு எவ்வளவு இருந்திருக்குன்னா 20 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. The father's age at the time of his son's birth was equal to the percentage of son. The age of the son is 20 years. ஓகேவா? இந்த இடத்துல ஏஜ் ஆஃப் த சன் 20 இயர்ஸ்னா அது பர்சன்டேஜ் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. எந்த டைமே கொடுக்கலன்னா அது பர்சன்டேஜா தான் அர்த்தம். அப்ப இப்போ பையனுக்கு 20 வயசுன்னா அந்த பையன் பிறக்கும் போது அவரோட அப்பாவுக்கு 20 வயசு இருந்திருக்கும். அப்ப அந்த பையன் அப்பதான் பிறக்கிறாரு. அந்த பையன் பிறந்த டைம்ல அப்பாவுக்கு 20 வயசுனா பையன் பிறக்கும் போது அந்த பையனுக்கு வயசு 0ன்னு எடுத்துக்கணும். அப்பாவுக்கு 20, 0க்கும் 20க்கும் வித்தியாசம் 20. அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் வயசு வித்தியாசம் 20. அவர் பிறந்த காலகட்டத்தில் வயசு வித்தியாசம் 20னா இப்பவும் அப்பாவுக்கும் பையனுக்கும் வயசு அப்பா பையனை விட 20 வயசு மூத்தவராக தான் இருப்பாரு. அப்போ பையனுக்கு இப்போ 20 வயசுனா அதை விட பிளஸ் 20 போட்டா அப்பாவோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ அப்பாவோட பர்சன்டேஜ் இஸ் 40 years. கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, the ratio of the ages of father, mother and daughter. ஓகேவா? ஃபாதர், மதர், டாட்டர் 3 பேருக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 22, 20, 9. ஆஃப்டர் 10 years the ratio will be 27, 25, 14. Find the percentage of the mother. ஸோ அப்போ இந்த மாதிரி 3 பேரை கொடுத்து வச்சிருக்காங்க. 3 பேர் கொடுத்தா நான் என்ன பண்றது? இது நம்ம நார்மல் ரேஷியோ மெத்தட்லேயே சால்வ் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது இந்த ரேஷியோ மெத்தட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோ மெத்தட் பண்ணும்போது 3 பேர் இருந்தாலும் எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, 3 பேரே எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரை கேட்டிருக்காங்க? மதர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ரேஷியோ எப்படி இருக்கு? ஃபாதர், மதர், டாட்டர் 3 பேர் இருக்காங்களா? உங்களுக்கு தேவை யாரு? மதர். அப்போ மதர் கண்டிப்பா வேணும். மதர் எங்க இருக்காங்க? நடுவில் இருக்காங்க.
அப்போ நீங்கள் ஃபாதரையும் மதரையும் எடுத்துக்கலாம், அல்லது மதரையும் டாட்டரையும் எடுத்துக்கலாம். ஏதாவது 2 பேரை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபாதரையும் மதரையும் மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? ஃபாதருக்கும் மதருக்கும் ரேஷியோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? 22:20. இது எந்த காலகட்டத்தில் உள்ள ரேஷியோ? எந்த காலகட்டம்னு மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? அது ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது ரேஷியோ பாருங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ். அடுத்த ரேஷியோ வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து அதே ரேஷியோ எப்படி மாறிடுச்சு? 27, 25, 14 மாறிடுச்சு. நான் ஃபாதரையும் மதரையும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ 27, 25ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா புரியுதா? ஸோ ஃபாதர் மதரை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் டாட்டரை எடுக்கல. ஏன்னா எனக்கு கேட்டது மதர் தான். ஸோ மதர் கண்டுபிடிக்கிறதுக்கு மதர் கூட யாரோ ஒருத்தங்களை எடுத்தா போதும். ஒன்று மதர் ஃபாதர் எடுக்கணும், அல்லது மதர் டாட்டர் எடுக்கணும். கிளியரா? ஸோ ரேஷியோ எடுத்தாச்சு. இப்போ ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது பாருங்க, இந்த 2 ரேஷியோக்கு நடுவில் கேப் எவ்வளோ? 10 வருஷம் கேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேஷியோ ப்ரெசென்ட்ல இருக்கு, ரெண்டாவது ரேஷியோ எவ்வளோ இருக்கு? ஆஃப்டர் 10 இயர்ஸ் இருக்கு. அப்போ இங்கே டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த 22, 27 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. 20, 25 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. இப்போ இந்த 2 பக்கமும் டிஃபரன்ஸ் சேமா இருக்குதுன்னா நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு? 5 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு? 5 இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் படி பார்க்கும்போது 2 பக்கமும் சேமாக இருக்குது. அப்போ எவ்வளோ யூனிட் டிஃப்ரென்ஸு? 5 யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இயர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2க்கு நடுவில் 10 இயர்ஸ். அப்போ 5 தான் நமக்கு 10 இயர்ஸ்னால் என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் மதரா? அப்போ இதுனா ப்ரெசன்ட் ரேஷியோ. அதில் மதருக்கு இங்கே என்ன இருக்குது? 20. இப்போ 20 என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். அப்போ 5னா 1 யூனிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 கிடைக்கும். 1 யூனிட் தான் 2 இயர்ஸ்னா அப்போ 20 யூனிட்னா ஆன்சர் எவ்வளோ? 40 இயர்ஸ். அப்போ அம்மாவோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு 40. அம்மாவோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 40 இயர்ஸ். ஆப்ஷன் டி. ஒருவேளை அப்பாவோட பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? அந்த இடத்துல 22 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருப்பேன். ஒருவேளை டாட்டரோட பர்சன்டேஜ் கேட்டால் நான் என்ன பண்ணணும்? டாட்டரோட பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா நான் கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பேன்? ஒன்று ஃபாதர் டாட்டர்னு எடுக்கணும், அல்லது மதர் டாட்டர்னு எடுத்து வச்சு சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களும் கூட ஒரு ஆளும் சேர்த்து ரேஷியோ இருக்கிற மாதிரி இந்த 2 பேரை மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டா போதும். 3வது பர்சனை நீங்கள் விட்டுட்டு போயிடலாம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் இஸ் 40 இயர்ஸ். இது நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்தா அதே ஷார்ட்கட் மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்க, when the age of the father is 54 years, then the difference between the age of the two sisters is 4 years. ஓகேவா? ஃபாதரோட ஏஜ் வந்து 54 இயரா. 2 சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த 2 சிஸ்டருக்கு வயசு வித்தியாசம் எவ்வளோன்னா 4 வயசு வித்தியாசம் 2 பேருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. At the father is 2 years older than mother. The age of the younger sister is half the age of the mother. Find the age of the elder sister. ஸோ ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின். இது வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா இங்கே நீங்கள் வார்த்தையை வாசிக்கிறது ஃபுல்லாக அப்படியே ஈக்குவேஷனாக எழுதிட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபாதருக்கு 54 வயசு. ஓகே, அப்போ எஃப் ஈக்குவல் டு 54. டைம் எதுவுமே மென்ஷன் பண்ணலான்னு என்ன அர்த்தம்? ப்ரெசென்ட் தான் அர்த்தம். ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் நான் எஃப்னு வச்சுக்கிறேன். அந்த எஃபோட வேல்யூ எவ்வளோ? 54. ஃபாதருக்கு 54 வயசு. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 2 சிஸ்டர். அப்போ 2 சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த 2 சிஸ்டருக்கு வயசு வித்தியாசம் எவ்வளோ? 4. அப்போ 2 சிஸ்டர் இருக்கிறனால ஒரு சிஸ்டரை S1ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு சிஸ்டரை S2ன்னு வச்சுக்கிறேன். இந்த S1 தான் மூத்தவங்க, S2 வந்து இளையவங்க. அப்போ 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 4ன்னா மூத்த சிஸ்டரை S1ன்னு வச்சுப்போம், இளைய சிஸ்டரை S2ன்னு வச்சுப்போம். 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ இருக்கு? 4. அப்போ S1 மைனஸ் S2 எவ்வளோ? 4. அடுத்து பாருங்க, ஃபாதர் இஸ் 2 இயர் ஓல்டர் தென் மதர். ஃபாதர் இஸ் 2 இயர் ஓல்டர் தென் மதர். அப்போ மதரோட ஏஜ் என்னவா இருக்கும்? ஃபாதருக்கு 54ன்னா அப்போ மதருக்கு எவ்வளோ இருக்கும்? 52 இருக்கும். ஏன்னா அப்பா அம்மாவை விட 2 வயசு ஜாஸ்தியா. அப்போ அப்பாவுக்கு 54ன்னா அம்மாவுக்கு எவ்வளோதான் இருக்கும்? 52 இருக்கும். ஸோ மதரோட ஏஜ் 52. த ஏஜ் ஆஃப் த யங்கர் சிஸ்டர் இஸ் ஹாஃப் த ஏஜ் ஆஃப் த மதர். யங்கர் சிஸ்டர்னா யார்? S2. சரியா? S2 வந்து எவ்வளோவா? ஹாஃப் த ஏஜ் ஆஃப் த மதர். அப்போ 52ல் பாதி எவ்வளோ? அம்மாவோட வயசுல பாதி. அப்போ 26 தான் சின்ன பொண்ணோட வயசு. இப்போ என்ன கேட்குறாங்க? பெரிய பொண்ணோட வயசு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. பெரிய பொண்ணோட வயசு என்னன்னு சொல்லி கொஸ்டின். அப்போ சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ? 4. சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ? 4. அப்போ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணை விட 4 வயசு ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்போ S1 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 30. S1 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 30. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 30. கிளியரா? ஸோ பார்க்கறதுக்கு லென்த்தி கொஸ்டின் தான். ஆனால் ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து எழுத எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட டார்கெட் அங்கே வார்த்தைகளாக இருக்கிறத இந்த மாதிரி நம்பர்ஸாக ஈக்குவேஷனாக எடுத்து எழுத வேண்டியதா. அப்படி எடுத்து எழுதிட்டீங்கன்னா 90% வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் பண்ணால் போதும், ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். கீழே பாருங்க, 2/3 of my percentage is equal to 3/4 of my cousin's age. My age 3 years ago will be equal to my cousin's age 4 years from now. What is my percentage? So இது ஒரு நல்ல தரமான கொஸ்டின். என்னன்னா 2/3 of my percentage. ஓகேவா? 2/3 of my percentage. அப்போ my percentageங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்? எம்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த மைன்னு இருக்குல்ல, அந்த மை என்னோட பர்சன்டேஜ். அப்போ என்னோட பர்சன்டேஜை நான் எம்னு வச்சுக்கிறேன். கசினோட பர்சன்டேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன்? சின்னு வச்சுக்கிறேன். அப்போ 2/3 ஆஃப் மை பர்சன்டேஜ்னா
2/3 of m equal to எப்படி 3/4 of my cousin age. அப்போ 3/4 of c இப்படி எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் தான். மை பர்சன்டேஜ்னு இருக்கலாம். மைங்கிறது ஒரு ஆள். இப்போ நான் என்னை பற்றி பேசுகிறேன்னா என்னோட பர்சன்டேஜ் 2/3 ஆஃப் மை பர்சன்டேஜ்னா அப்போ என்னோட பர்சன்டேஜை நான் எம்னு வச்சுக்கிட்டேன். அப்போ அதில் 2/3 எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுதுன்னா கசினோட பர்சன்டேஜ் அதை நான் சீன்னு வச்சுக்கிட்டேன். அதில் 3/4 ஈக்குவலாக இருக்க போகுது. அடுத்து பாருங்க மை ஏஜ் 3 years எகோ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஏஜ். அப்போ என்னோட பர்சன்டேஜ் நான் எம்னு வச்சிருக்கேன்னா அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் M-3 இருந்திருக்கும். அது ஈக்குவல் டு மை கசின்ஸ் ஏஜ் 4 years ஃப்ரம் நவுன்னு அர்த்தம். ஆஃப்டர் 4 yearsன்னு அர்த்தம். புரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட ஏஜ் 4 வருஷம் கழிச்சு 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய என்னோட கசினோட ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ M-3 ஈக்குவல் டு C-4. ஸோ 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஒன்று தூக்கி இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. இதில் என்ன கேட்குறாங்க? மை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ணணும்? எம்மோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா மை பர்சன்டேஜை நான் எம்னு தானே செட் பண்ணேன். அப்போ எம்மோட மதிப்பு என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். எம்மோட மதிப்பு என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? சரி, எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ரிலேஷன் இருக்கா? இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 2/3m ஈக்குவல் டு 3/4c இருக்கு. சரியா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு தேவை என்னது? எம்மு தானே தேவை. எனக்கு தேவை எம்மு தான் தேவை. அப்போ இதை வந்து நான் சி வர மாதிரி மாற்றி எழுதுறேன். அப்போ சி ஈக்குவல் டுனா என்ன வரும்? சி ஈக்குவல் டுனா என்ன வரும்? இந்த 3/4 அப்படியே அந்த பக்கம் போயிடுமா? இப்போ 3/4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தலைகீழ போகுமா? அப்போ இந்த 4 மேலே போயிடும். இப்போ 4 2s are 8, 3 3s are 9, 8/9mன்னு வரும். C ஈக்குவல் டு 8/9m. C ஈக்குவல் டு 8/9m. அப்போ இந்த சியை தூக்கி அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ M-3 சிக்கு பதிலாக என்ன போடணும்? 8/9m + 4. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்க. m - 8m/9 கரெக்டா? ஈக்குவல் டு இந்த -3 அங்கே போச்சுதுன்னா +3 அப்போ 7ன்னு வந்துடும். அப்போ இல்லை பாருங்க, எல்சிஎம் எடுத்தால் 9 வருமா? கீழே எல்சிஎம் எடுத்தால் 9 வரும். அப்போ இங்கே 9m - 8mனா m/9 வந்துடும் ஈக்குவல் டு 7. இப்போ ஃபைனலாக m ஈக்குவல் டு இந்த 9 அங்கே போச்சுன்னா 9 7s are 63. அப்போ எம்மோட வேல்யூ எனக்கு 63ன்னு கிடச்சிருச்சு. அப்போ மை பர்சன்டேஜ் அதுதான் நான் எம்னு எடுத்தேன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 63. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 63. ஒருவேளை கசினோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கசினோட பர்சன்டேஜ் கேட்கல, கேட்டிருந்தா இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண. சி ஈக்குவல் டு என்ன இருக்கு? 8/9 into mன்னு இருக்கா. ஸோ எம்மோட மதிப்பு எவ்வளோ? 63. அப்போ 9ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 7 9s are 63. அப்போ 7 8s are 56. ஸோ ஆன்சர் இஸ் 56ன்னு வரும். யாருக்கு? கசினோட பர்சன்டேஜ் கேட்டிருந்தா 56, நமக்கு கேட்டது மை பர்சன்டேஜ் அந்த எம்மோட வேல்யூ. ஸோ ஆன்சர் இஸ் 63. கிளியரா? நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, 3 times the age, 3 times of my age before 3 years, subtracting from 3 times of my age after 3 years, then my percentage is found. What is my percentage? அதான் என்ன சொல்ல வராங்க? 3 times of my percentage before 3 years. 3 times of my percentage before 3 years, subtracting from 3 times of my age after 3 years, then my percentage is found. இதை வந்து தெளிவா எழுதணும். மை பர்சன்டேஜ் இருக்குல்ல, என்னோட பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல மை பர்சன்டேஜ் வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம்? எம். அப்போ எம்ங்கிறது தான் என்னோட ப்ரெசன்ட் ஏஜ்னு வச்சுப்போம். இப்போ என்ன சொல்றாங்க? 3 times of my age before 3 years, subtracting from 3 times of my age after 3 years. அதாவது என்னன்னா என்ன பண்ண சொல்றாங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட ஏஜோட 3 மடங்கு. அப்போ என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ? எம். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? M-3 இருந்திருக்கும். இதோட 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா, இதோட 3 டைம்ஸை சப்ராக்ட் பண்ணுமா? எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணும்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வயசு என்ன இருக்கோ அதுல 3 மடங்குல இருந்து சப்ராக்ட் பண்ணுமா. அப்போ 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? எனக்கு M+3 இருக்கும். அப்போ அதுல 3 மடங்குனா into 3. அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணும்? இதை சப்ராக்ட் பண்ணும். அப்படி நான் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்குமா? தென் மை பர்சன்டேஜ் இஸ் ஃபவுண்ட். என்னோட பர்சன்டேஜ் கிடைக்குமா? என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ? எம். இந்த ஈக்குவேஷனை எழுதணுங்க. இந்த ஈக்குவேஷனை அதை வாசிச்சு எழுத கத்துக்கணும். சரியா? சொன்ன வார்த்தை என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு இருக்குல்ல, அதோட 3 மடங்க. 3 வருஷம் கழிச்சு என்னோட வயசு இருக்கு இல்லையா, அதோட 3 மடங்குல இருந்து கழிங்க. அப்படி கழிச்சிங்கன்னா என்னோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இதான் அதுக்கு அர்த்தம். நான் என்ன பண்ணிட்டேன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஏஜ் M-3, அதுல 3 மடங்கு. 3 வருஷம் கழிச்சு என்னோட வயசு M+3, அதுல 3 மடங்கு. அப்போ
3 வருஷம் கழிச்சு என்ன இருக்கோ அதுல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கழிக்கணும். அப்படி கழிச்சிங்கன்னா உங்களோட பெர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் என்னது எம்னு வச்சிருக்கேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா அந்த எம் என்னங்கிறது கிடைச்சிட போது அதான் அவங்க கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மை பெர்சன்டேஜ்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? இந்த எம் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? 3m + 9. இங்க மைனஸா? இப்போ 3m இங்க -3 -3 +9 வரும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? எம். அப்போ 3m -3m 0 ஆயிடும். அப்போ 9 + 9 18. அப்போ 18 = m. ஸோ எம்மோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சிருச்சு? 18. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஜஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது தான் இங்கே விஷயமே. மற்றபடி இதில் குழம்புறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை பாருங்க, ஏஸ் percentage is 9 years more than B. After 10 years, A's age will be twice as old as B's was 10 years ago. What is the percentage of A? ஸோ இந்த மாதிரி கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏயோட பர்சன்டேஜ் எப்படி இருக்கான்? 9 year more than B. என்ன அர்த்தம்? ஏயோட பர்சன்டேஜ் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா பியோட வயசை விட 9 ஜாஸ்தி. அப்போ A = B + 9. இதான் முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த டீடைல். அடுத்து பாருங்க, ஆஃப்டர் 10 years 10 வருஷத்துக்கு அப்புறம் A's age will be twice as old as B was 10 years ago. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏயோட வயசு 10 வருஷம் கழிச்சு ஏக்கு என்ன வயசு இருக்கும்? A + 10. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 மடங்கு. எதுக்கு 2 மடங்குன்னு பாருங்க, பியோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பிக்கு இப்போ வந்து பர்சன்டேஜ் நம்ம பின்னு வச்சோமா, அப்ப B - 10. இந்த ஈக்குவேஷன் கரெக்டா எழுதணும். மொதல் ஈக்குவேஷன் பிரச்சனை இல்லை. ஏயோட பர்சன்டேஜ் பியை விட 9 ஜாஸ்தியா இருக்கு. ஸோ A = B + 9. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெண்டாவது இதை எழுதும் போது நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க, அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஏக்கு என்ன வயசு இருக்குமோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிக்கு இருக்கக்கூடிய வயசுல 2 மடங்கு இருக்குமா. அப்போ ஏக்கு 10 வருஷம் கழிச்சு A + 10, பிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடினா B - 10. இப்போ B - 10ல 2 மடங்கு தான் A + 10. வேலை முடிஞ்சா? என்ன கேள்வி கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே A = என்ன இருக்கு? B + 9 இருக்கு. எனக்கு ஏ தானே வேணும். அப்போ நான் என்ன பண்றேன்? ஏ வேணும்னா இதை B = மாற்றும். B = என்ன வரும்? A - 9. சரி, அப்ப பியை ஏல வச்சு நான் எழுதணும். அப்ப B = A - 9. அப்ப இந்த இடத்துல இந்த பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிருங்க? A - 9 கொண்டு போட்டுருங்க. பாருங்க, A + 10 = 2 டைம்ஸ் ஆஃப் இந்த பியை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? A - 9, அது போக ஒரு -10 இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? A + 10 2 உள்ள போச்சுதுன்னா 2Aவா? இங்க -9 -10 அப்போ -19. -19 என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -38. இப்போ இந்த இடத்துல 2A இங்கே போச்சு, 2A இங்கே இருக்கா, ஏ எங்கே போச்சுதுன்னா 2A - A, A -38 இங்கே வந்துச்சுன்னா +38. 38 + 10 எவ்வளோ? 48. 38 + 10 எவ்வளோ? 48. ஸோ 48 தான் ஏயோட பர்சன்டேஜ். 48 தான் இங்கே நமக்கு ஏயோட பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் இதில் பாருங்க, பினாக்கி இஸ் 9 years younger than Baswati. After 13 years, Baswati's age will be 1.2 times. 1.2 times of Pinaki's age. Find the percentage of Pinaki. Find the percentage of Pinaki. தெளிவா புரியுது என்ன சொல்றாங்க சொல்லிட்டு? பினாக்கி வந்து என்ன சொல்றாங்க? பினாக்கி 9 year younger than பஸ்வதி. பினாக்கி வந்து 9 year younger than பஸ்வதியா. 13 வருஷத்துக்கு அப்புறமேட்டு பஸ்வதியோட ஏஜ் எப்படி இருக்குமா? 1.2 டைம்ஸ் ஆஃப் பினாக்கியா இருக்குமா. அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் பினாக்கி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பினாக்கி. இப்போ நீங்க இங்க ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, பினாக்கி இருக்கு இல்லையா, பினாக்கி வந்து பஸ்வதியை விட 9 வயசு கம்மி. இப்போ பினாக்கினா பின்னு வச்சுப்போம், பஸ்வதினா பின்னு வச்சுப்போம், B - 9. பினாக்கியோட ஏஜ் பஸ்வதியோட ஏஜ்ல இருந்து 9 வயசு கம்மியா இருக்கும். ஸோ P = B - 9. இது ப்ரெசென்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? எந்த டிஃபரன்ஸும் கொடுக்க. அப்போ யங்கர் எல்டர்னாலே வயசு வித்தியாசம் தான். வயசு வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலையும் சேமா தான் இருக்கும். நான் பர்சன்டேஜ் ஆஃப் பினாக்கியை தான் பின்னு எடுத்திருக்கேன், பர்சன்டேஜ் ஆஃப் பஸ்வதியை தான் பின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ P = B - 9 போட்டாச்சு. ஆஃப்டர் 13 years, ஓகேவா? 13 வருஷத்துக்கு அப்புறம். 13 வருஷம் கழிச்சு பஸ்வதியோட ஏஜ். அப்போ பஸ்வதியோட ஏஜ் 13 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? B + 13 இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? 1.2 டைம்ஸ். 1.2 டைம்ஸ் ஆஃப் பினாக்கியோட ஏஜ். அப்போ பினாக்கியோட ஏஜ் 13 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? B + 13. ஸோ மொத்தமாக 13 வருஷம் கழிச்சுன்னு சொல்லும் போது 2 பேருக்கும் தான் பார்க்கணும். பஸ்வதியோட ஏஜ் 13 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னா, பினாக்கியோட ஏஜ் 13 வருஷம் கழிச்சு என்ன இருக்குமா? அதில் 1.2 டைம்ஸ் இருக்கும். வேலை முடிஞ்சா? எனக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பினாக்கி.
எனக்கு பினாக்கி தானே வேணும். அப்போ பினாக்கினா பி தான் வேணும், பி வேண்டாம். அப்போ இதை நான் மாற்றி எழுதுறேன். எப்படி? பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் 9 எழுதிக்கலாமா? உங்களுக்கு யார் வேணுமோ அவங்க வர மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இங்கே பி ஈக்குவல் டு பி மைனஸ் 9 இருக்கு. அப்போ இந்த இடத்துல பியை தூக்கிட்டு நீங்கள் பி மைனஸ் 9 போட்டிங்கன்னா இது மொத்தமும் பியா மாறிடும். அப்போ உங்களுக்கு யார் கிடைப்பா? பஸ்வதி தான் கிடைப்பாங்க. உங்களுக்கு பஸ்வதி தேவையில்ல, யார் வேணும்? பினாக்கி தான் வேணும். அப்போ இது நீங்கள் மாற்றி எழுதணும். பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் 9 கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல பியை தூக்கிட்டு பி ப்ளஸ் 9 போட்டிங்கன்னா இது மொத்தமும் பியா மாறிடும், உங்களுக்கு பினாக்கி கிடைச்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த பியை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த பி ப்ளஸ் 9 போடுறேன். சரியா? பி ப்ளஸ் 9 ப்ளஸ் 13 ஈக்குவல் டு இங்கே 1.2 இருக்கு. ஸோ 1.2 வச்சு நான் எப்படி சார் பண்ணுறது? இங்கே எனக்கு குழப்பமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப குழம்பம்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 1.2 வச்சு இதை மூவ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.2 எப்படி எழுதிக்கலாம்? 12/10 எழுதிக்கலாமா? 1.2 எப்படி எழுதிக்கலாம்? 12/10 எழுதிக்கலாம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ட் என்ன இருக்கு? பி ப்ளஸ் 13 இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ண எவ்வளோ? 6 2s are 12, 5 2s are 10. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே பி ப்ளஸ் 9 ப்ளஸ் 13 இருக்கு. அப்போ 9 ப்ளஸ் 13 எவ்வளோ? 9 ப்ளஸ் 13 22. அப்போ இந்த 5 கொண்டு இங்கே நான் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பி இருக்கா? அப்போ 5p ப்ளஸ் ஒரு 22 இருக்கா? 22 இன்ட்டு 5ங்கிறப்ப எவ்வளோ வரும்? 110. இப்போ 6 இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 6p 60 ஒரு 18 78. சரியா? இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 5p அங்கே போயிருச்சுன்னா 6p மைனஸ் 5p எவ்வளோ? p. இந்த 78 நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100ல் 78 போச்சுன்னா 22, அப்போ 32. ஸோ பினாக்கியோட ஏஜ் எவ்வளோ? 32. பினாக்கியோட ஏஜ் எவ்வளோ? பர்சன்டேஜ் வந்து நமக்கு 32ன்னு சொல்லி கிடைக்கும். புரியுதா? ஸோ எல்லா கொஸ்டினுமே எப்படி நான் சால்வ் பண்ணுறேங்கிறத பாருங்கண்ணா. எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்த்து நீங்களாக எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இந்த மிஸ்டேக் ஒவ்வொன்றையும் கரெக்ட் பண்ண தான் நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. 3/7 ஆஃப் மை பர்சன்டேஜ் இஸ் சேம் அஸ் 4/5 ஆஃப் ஒன் ஆஃப் மை கசின் ஏஜ். மை ஏஜ் பிஃபோர் 3 years வாஸ் ஈக்குவல் டு ஹிஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 years ஃப்ரம் நவ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். இதோட ஆன்சர் என்னங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி ஒரு மாடல் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாருங்க. 8 years ago அஸ்வின்ஸ் ஏஜ் வாஸ் 1 year less than 3 times ஆஃப் அர்பித் ஏஜ். 6 years ago Ashwin's age was 1 year more than twice of Arpit's age. What will be the age of Arpit after 7 years? ஓகே, இது நம்ம எழுதலாம். அப்போ அஸ்வின் அர்பித்னு 2 பேர் இருக்காங்க. அப்போ அஸ்வினோட பர்சன்டேஜை ஏஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். அர்பித்தோட பர்சன்டேஜை ஏஆர்னு வச்சுக்கிறேன். ஏஎஸ்ன்னா அஸ்வினோட பர்சன்டேஜ், ஏஆர்னா அர்பித்தோட பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினோட ஏஜ். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினோட ஏஜ்னா என்னது? ஏஎஸ் மைனஸ் 8. ஓகேவா? அது எப்படி இருந்ததுதான்? வாஸ் 1 year less than 3 times ஆஃப் அர்பித்தோட ஏஜ். இப்போ அர்பித்தோட ஏஜ், அப்போ அர்பித்தோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி போகணுமா? இப்போ ஏஆர் மைனஸ் 8. ஏஆர் மைனஸ் 8 தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்பித்தோட ஏஜ். அதில் 3 மடங்கா, அந்த 3 மடங்கை விட எவ்வளோ கம்மியாக இருந்ததுதான்? 1 கம்மியாக இருந்ததுதான். இதான் முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில். அடுத்த பாருங்க. 6 years ago 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினோட ஏஜ். அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடினா ஏஎஸ் மைனஸ் 6. அப்புறம் தான் அஸ்வினோட ஏஜ் எப்படி இருக்குமா? 1 year more than twice ஆஃப் அர்பித்தோட ஏஜ். அப்போ அர்பித்தோட ஏஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி போகணுமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்பித்தோட ஏஜ்ல 2 மடங்கை விட 1 ஜாஸ்தி இருந்ததுதான். ஸோ +1. கிளியரா? ஸோ இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நான் என்ன பண்ணணும்? அர்பித்தோட ஏஜ் ஆஃப்டர் 7 years வேணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அர்பித்தோட ஏஜ் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் அவனோட ஏஜ் 7 வருஷம் கழிச்சு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அர்பித்தோட பர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளால ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். சரி, எனக்கு தேவை யாரு? அர்பித்து தான் தேவை. சரியா? ஸோ இப்போ அர்பித்து தேவைங்கிறதுனால இந்த முதல் ஈக்குவேஷனை நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. யார் எனக்கு தேவை? அர்பித்தான தேவை. அப்போ அஸ்வின் ஈக்குவல் டு இந்த -8 அங்கே போச்சுதுன்னா என்ன ஆகும்? இந்த -8 அங்கே போச்சுதுன்னா என்ன ஆகும்? +8 மாறும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? 3 times ஆஃப் அர்பித் -8 இருக்கா? 3 times ஆஃப் அர்பித் -8ன்னு இருக்கு. 3 times ஆஃப் அர்பித் -8. 3 times ஆஃப் அர்பித் -8 இருக்கு. ஒரு -1 இருக்கு. இந்த -8 அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா -1 +8. அப்போ இது என்னன்னு மாறிடும்? +7 மாறிடும். அப்போ அஸ்வினை தூக்கிட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3 times ஆஃப் அர்பித் -8 +7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? இதை தூக்கிடுங்க. இதை தூக்கிட்டு இதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த 3 உள்ள கொண்டு எழுதிடலாமா? அப்போ 3 AR minus
3 8s ஆர் எவ்வளோ 24 ப்ளஸ் ஒரு 7 மைனஸ் இங்கே என்ன இருக்கு ஒரு 6 இருக்கு. சரி இது அவ்வளோத்தையும் எழுதிட்டேன். அது போக இந்த -6 இருக்கு. இப்போ இந்த 2 உள்ள போயிடலாம். 2AR minus 12 ப்ளஸ் எவ்வளோ இருக்கு 1 இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணும்போது பாருங்க 3AR இருக்கா. ஸோ இங்கே -24 -6 அப்போ எவ்வளோ வரும் -30 -30 ப்ளஸ் ஒரு 27ங்கிறப்போ நமக்கு எவ்வளோ -23ன்னு கிடைக்கும் இந்த இடத்துல. இங்கே வந்து 2ARன்னு இருக்கா. இது நமக்கு என்னன்னு வரும் -11ன்னு வரும். அப்போ 3AR 2AR இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ARன்னு வந்துடும். கரெக்டாக 3ARல இருந்து இங்கே 2AR லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 3AR minus 2AR ARன்னு வந்துடும். இந்த -23 அங்கே போச்சுன்னா +23. இப்போ 23ல் 11 கழிச்சிங்கன்னா எவ்வளோ 12. சரியா. அப்போ என்ன கிடைச்சிருச்சு அர்ப்பித்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ 12. அர்ப்பித்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ 12. என்ன கேட்குறாங்க அப்போ அர்ப்பித்தோட ஏஜ் ஆஃப்டர் 7 இயர்ஸ். அப்போ இப்போ அவனுக்கு 12 வயசுனா 7 வருஷம் கழிச்சு அவனுக்கு என்னவா இருக்கும் வயசு 19 வயசு இருக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியரா. அடுத்து பாருங்க the sum of 1/3 of Pujita's age of 3 years ago and half of her percentage after 2 years is 20 years. அதாவது சம் எதுக்கு சம்னா 1/3 of பூஜிதாவோட ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூஜிதாவோட ஏஜ்ல 1/3. அப்போ பூஜிதாவோட பர்சன்டேஜை பின்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பூஜிதாக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் P-3 இருந்திருக்கும். ஓகேவா. அதுல 1/3. அப்ப அதுல 1/3னா அது 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூஜிதாவோட ஏஜ்ல 1/3. ஓகேவா. அதே மாதிரி half of her percentage after 2 years. அப்ப 2 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய பூஜிதாவோட ஏஜ் இருக்குல்ல அதுல half. இது ரெண்டோட சம்மு தான் எவ்வளவா 20. புரியுதா உங்களுக்கு. இங்க வாசிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றேன். இங்க ரீட் பண்றேன் இங்க ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றேன். என்ன சொன்னாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூஜிதாவோட ஏஜ்ல 1/3ம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பூஜிதாவோட ஏஜ்ல ஹாஃபும் அந்த ஹாஃபும் இருக்கு இல்லையா அது ரெண்டோட சம்மு வந்து எவ்வளவு வருதான் 20. அப்போ அது ரெண்டையுமே எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20 வரும். முடிஞ்சுதா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். நமக்கு இங்க 3 இருக்கு 2 இருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம் 6ஆ. எல்சிஎம் என்ன எடுப்போம் 6. அப்போ 6னா இங்க மேல 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும் 2p - 6. இங்க 2 இருக்கனால மேல 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3p + 6 ஈக்குவல் டு எவ்வளோ 20. -6 + 6 போயிடும். 2p + 3p எவ்வளோ 5p. 5p இங்க 6 அங்க போச்சுதுன்னா 12 சரி 6 12 அப்போ 120. 120 p ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும் 24. அப்போ பூஜிதாவோட பர்சன்டேஜ் அதான் கேட்டிருக்காங்க ஹர் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 24 இயர்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 24 இயர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ ஃபாதர் செட் டு his son I was as old as you are now when you were born அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்பா பையன்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா I was as old as you are now when you were born அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன இதுக்கு அர்த்தம் என்ன இதே கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கோம். வேற மாதிரி நம்ம பார்த்தோம் இதே கொஸ்டினை. இதுல அப்பா பையன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு பையனை பார்த்து சொல்றாரு உனக்கு இப்போ என்ன வயசு இருக்கும். அப்பா பையன் கிட்ட சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்றேன். இதை நான் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்பா பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா அப்பா பையனை பார்த்து உனக்கு ஓகேவா அந்த பையனுக்கு இப்ப என்ன வயசு இருக்கோ அந்த பையனுக்கு இப்ப என்ன வயசு இருக்கோ அதே வயசு தான் அந்த பையன் பிறந்த டைம்ல அப்பாவுக்கு இருந்திருக்கு. புரிஞ்சுதா. அந்த பையனோட பர்சன்டேஜ் என்னவோ அந்த பையனோட பர்சன்டேஜ் என்னவோ அதே ஏஜ் தான் அந்த அப்பாக்கு இருந்திருக்கு. எப்போ அந்த பையன் பிறந்த டைம்ல. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். எந்த கொஸ்டின் இங்க இருக்கும் பாருங்க. பாக்கு 40 வயசு கண்டுபிடிச்சோமே ஒரு கொஸ்டின் இந்த இருக்கா. இந்த கேள்வி இதே கேள்விதான். இதுல என்ன சொன்னாரு the father's age at the time of his son's birth was equal to the percentage of the son ன்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்களா. இப்போ இதே இதை தான் இங்க என்னவா சொல்றாங்க இதே விஷயத்தை தான் இவங்க இப்ப என்ன சொல்றாங்க அந்த ஃபாதர் வந்து அந்த பையன் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. புரியுதா. அப்பா வந்து பையனை பார்த்து சொல்றாரு டேய் தம்பி இப்போ உனக்கு என்ன வயசு இருக்கோ அதே வயசு தாண்டா நீ பிறந்தப்போ எனக்கு இருந்தது. நீ பிறந்தப்போ எனக்கு இதே வயசு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கிளியரா புரிஞ்சுதா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தாலே ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். ஓகே ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். இப்போ அப்பாவுக்கு 40 வயசு
அப்பாவுக்கு 40 வயசு. இதுல என்ன கேட்குறாங்க? பையனோட வயசு கேட்குறாங்க. பையனோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 40ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபாதரோட ஏஜ் குடுத்துட்டாங்களா? அப்ப சன்னோட ஏஜ்க்கு என்னன்னு பார்க்கணும். இல்ல சன்னோட ஏஜ் குடுத்துட்டாங்களா? ஃபாதரோட ஏஜ் என்னங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போது நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு அப்பாவோட ஏஜ் என்னவோ, அதுல பாதி தான் சன்னோட ஏஜா இருக்கும். அப்பாவோட ஏஜ் என்னவோ அதுல பாதி தான் சன்னோட ஏஜா இருக்கும். இல்ல சன்னோட ஏஜ் கொடுத்து அப்பாவோட ஏஜ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சன்னோட ஏஜ் என்னவோ அதுல 2 மடங்கு. அது இன்டு 2 போட்டா அப்பாவோட ஏஜ் வரும். இந்த கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு மீனிங் என்ன? அந்த பையனுக்கு இப்போ என்ன வயசு இருக்கோ, இப்ப என்ன வயசு இருக்கோ அதே வயசு தான் அந்த பையன் பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதே வயசு தான் அந்த பையன் பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு. இதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன வந்துச்சு? பையனுக்கு 20 வயசுன்னு கொடுத்துருந்தாங்களா? இதுல அப்பாவோட வயசு என்னன்னு கேட்டிருந்தாங்களா? அப்ப நான் சொன்னேன். இதை நான் தெளிவா உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். பையன் பிறக்கும்போது பையனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 0 வயசு இருந்திருக்கும். பையனுக்கு பிறக்கும்போது பையனுக்கு 0 வயசு இருந்திருக்கும். அப்ப அந்த டைம்ல அப்பாக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப பையனுக்கு 20 வயசுனா, அப்பா அந்த பையன் பிறக்கும்போது அப்பாவுக்கு 20 வயசு இருந்திருக்கும். அப்ப 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 20. ஸோ அப்ப சன்னோட ஏஜ்ல பிளஸ் 20 பண்ணீங்கன்னா அப்பாவோட ஏஜ் வந்துரும் நான் சொன்னேன். ஓகேவா? இது வந்து இந்த கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணும்போது இதை நான் புரிய வச்சேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை ஈக்குவேஷனா எழுத முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது. சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்பாவே பையன்கிட்ட பார்த்து சொல்லும்போது, ஐ வாஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் யூ ஆர் நவ் வென் யூ ஆர் பார்ன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம படிச்சாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ, அப்போ ஒன்று யாரோ ஒருத்தரோட ஏஜை கொடுத்துருவாங்க. ஒன்று அப்பாவோட ஏஜை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பையனோட ஏஜை கொடுத்துருவாங்க. சரியா? இந்த இடத்துல அப்பாவோட ஏஜை கொடுத்துட்டாங்க. பையனோட ஏஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்பாவோட பர்சன்டேஜ் 40ன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்பாவோட வயசு கொடுத்தா சன்னோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பாவோட வயசுல பாதி தான் சன்னோட ஏஜ். இல்லை இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஈக்குவல் டு 2s. சரியா? எஃப் ஈக்குவல் டு 2s இல்லைன்னா எஸ் ஈக்குவல் டு எஃப் பை 2. அப்பாவோட ஏஜை 2ஆல அடிச்சீங்கன்னா சன்னோட ஏஜ் வரும். இல்லை சன்னோட ஏஜை 2ஆல பெருக்கினீங்கன்னா அப்பாவோட ஏஜ் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க? ஃபாதரோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 40. அப்ப சன்னோட ஏஜுங்கிறப்ப இதுல பாதி. அப்ப சன்னோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 20 இருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? வாட் வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சன் 5 years ago. அப்போ சன்னோட பர்சன்டேஜ் தான் நமக்கு 20. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி சன்னுக்கு என்ன ஏஜ் இருந்திருக்கும்? 15 years இருந்திருக்கும். கிளியரா புரியுது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு புரியாது. ரொம்ப குழப்பமா இருக்கும். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். நார்மலா சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் கேட்பாங்க. கேட்டா அப்படியே தான் கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பையன் பிறக்கும்போது இப்ப இருக்கிற பையனோட வயசு தான் பையன் பிறக்கும்போது அந்த அப்பாவுக்கு இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலே அப்பாவோட ஏஜ்ங்கிறது பையனோட ஏஜ்ல 2 மடங்கு, இல்லைன்னா பையனோட ஏஜ்ங்கிறது அப்பாவோட ஏஜ்ல பாதி. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் இஸ் 15 years. ஓகேவா? ஸோ இதோட நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் 2 வீடியோல முடிச்சலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு வீடியோ வரும் போல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட GS Pro Android அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க SSC and RRB எது ப்ரிப்பேர் பண்ணாலும் அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாவே இதில் அவைலபிளா வச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோர்சஸும் ப்ரொவைட் பண்றோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.